குட் மார்னிங். இன்னைக்கான மீனிங்ல பார்க்கலாமா? நேத்து நைட்டு தீக்ஷனோட ரைம் சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம். மார்னிங் அந்த ஞாபகத்திலேயே ஏந்திச்சு விளையாட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வீட்டில் ஐபிஸ்கஸ் புதுசாக பூத்துருந்து, ஸோ அதை தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. மார்னிங்க்கு தோசையும் பன்னீர் கிரேவியும் தான் கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு தான் பேக் பண்ணியிருந்தேன். எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. போய் கண்ணாடியில் பார்த்து சார் ஓகேவான்னு செக் பண்ணிட்டாரு. பேக் மாட்டினாலே சார் ரொம்ப குஷி ஆயிடுவாரு. ஒரு வழியா கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு அழுகாமே உள்ள போயிட்டாரு. 1 ஹவருக்கு அப்புறமா வந்து கூப்பிட்டுக்க சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் திரும்ப போயிருந்தேன். வெளில வரும்போது அவரோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாண்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஆம்லா போட்டு மோர் தான் கொடுத்துருந்தேன். குடிச்சிட்டு நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. திடீர்னு அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னடான்னு பார்த்தா லைட்டா வேர்க்கூர் வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த வெயில் அவருக்கு சுத்தமா செட் ஆகல. சரி கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டேன். லஞ்சுக்கு எக் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லாவே இருந்தாரு. சரி அவர் டைவர்ட் பண்ணலான்றதுக்காக அவரோட ஃபேவரட் சாங் தனிமா தான் போட்டிருந்தேன். உடனே ஸ்டெப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. திக்ஷனுக்கு இந்த சாங் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். திக்ஷன் டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை.